திருநெல்வேலியில உள்ள ஒரு வர்த்தக வளாகம்ல ரொம்ப பிரம்மாண்டமா பல கோடி செலவுல ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த திருமணம் நடந்திருக்கு. யார் வீட்டு கல்யாணம்னு மக்கள் பலருமே வியந்து போய் கேட்டுட்டு வர நிலையில இந்த திருமணம் நெல்லையை சேர்ந்த தொழிலதிபரான RS முருகன் அவர்களுடைய மகனோட திருமணமாம். அவரோட மகன் விஜய் ராகுலுக்கும் வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களுக்கும் சமீபத்துல பிரம்மாண்டமா இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் வைஷ்ணவி நடிகரும் எழுத்தாளருமான வேலராமமூர்த்தியோட பேத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்யாணம் முடிஞ்சு பல நாட்கள் ஆனாலும் சோசியல் மீடியால இந்த கல்யாணத்தை பத்தி இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படி பேச பல காரணங்கள் இருக்கு. பொண்ணும் மாப்பிள்ளையும் பூவால செஞ்ச மலர் மாலைக்கு பதிலா முழுக்க முழுக்க தங்கத்தாலான தங்க மாலைய அணிஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த கல்யாணத்தோட முக்கியமான ஹைலைட்டாவும் பார்க்கப்படுது. மேலும் மணப்பெண் கட்டியிருக்கிற சாரியோட மதிப்பு 8 லட்சம்னும் பிளவுஸோட மதிப்பு 3 லட்சம்னும் மேலும் கல்யாண பொண்ணு கிட்டத்தட்ட 600 சவரன் நகை போட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொதுவா ஒரு திருமணம் மண்டபத்துல நடக்கும். ஆனா இந்த திருமணத்தை நடத்த திருநெல்வேலியில உள்ள ட்ரேட் சென்டர்ல பல லட்சம் செலவு பண்ணி ஒரு மண்டபத்தையே செட்டா போட்டிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கிற இடத்த அங்க உள்ள மக்கள் ரொம்பவே வியந்து போய் பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த செட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டபத்தோட செட்டோட வெளியவும் சரி உள்ளேயும் சரி பார்த்து ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி செட் அமைச்சிருக்காங்க. எல்லாமே பிரம்மாண்டத்தோட உச்சத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேமஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இந்த திருமணத்துக்கும் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல மிரட்டி விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் SP சரண், சைந்தவி, சூப்பர் சிங்கர்ஸ்ல இருந்து பாடினவங்களோட இசை நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த திருமணத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. இவங்க எல்லாருக்குமே கறி விருந்து போடப்பட்டிருக்கு. பல அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. பண்ணுனா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுடா அப்படின்னு பலருமே மூக்கு மேல விரல வச்சு பேசுற அளவுக்கு RSM குடும்பம் இந்த திருமணத்தை நடத்தி இருக்காங்க.